Sardar calling Maharaj. Sardar calling Maharaj. Sardar calling Maharaj. Maharaj responding, Sardar. கரப்பாம்பூச்சி சொன்ன லாஃபிங் புத்தா யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். What? Come again? இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் PK அப்ரஹாம். சர்தார், நீ சொல்றதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு? ஐயா, சீனாக்காரன் பைப்லைனோட ப்ளூ பிரிண்ட் போட்டு பாஸ்கரா சேட்டலைட்டோட இமேஜஸ் வச்சு அதை கையெழுத்து போட்டு வாங்கி கொடுத்தது PK அப்ரஹாம். கல்கத்தா கான்ஃபரன்ஸில் பிளாஸ்டிக் பாட்டில் ஃபேக்டரிக்கு அப்ரூவல் கையெழுத்து போட்டது PK அப்ரஹாம். அவனோட டெலிஃபோன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன். இருக்கிற ட்ரங்க் கால் பூராவுமே சீனாக்கு தான். கல்கத்தா, பம்பாய், தில்லி எல்லா இடத்துலையும் சீனாக்காரங்களோட நேரடியாக மீட்டிங் வச்சது நானே பார்த்தேன் சார். உறுதியாக சொல்கிறேன் சார், லாஃபிங் புத்தா PK அப்ரஹாம் தான் சார். சர்தார், நீ அக்யூஸ் பண்றது நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர். அவன் எவ்வளவு பெரிய பேட்ரியட். எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் சைனாக்காரனுக்காக ஏன் வேலை பார்க்கணும்? நம்ம நாட்டில் ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 5 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. அதுக்கு விலை வச்சா நம்ம நாட்டு சனத்தொகைக்கு அது ₹1 2 வியாபாரம் கிடையாது, 10 லட்சம் கோடி வியாபாரம். எவ்வளவு கோடி சொன்னீங்க சர்தார்? 10 லட்சம் கோடி. அவனை பிடிச்சே ஆகணும் சார். சர்தார், நீ புரியாம பேசிட்டு இருக்க. எவ்வளவு எவிடன்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணாலும் அது கடைசியில அவன் டேபிளுக்கு தான் போய் சேரும். அவன் கையெழுத்து போட்டாதான் அது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டாவே மாறும். அவன் சீனாவோட கையாள். அவன் பதவியில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆபத்து. என்ன பண்ண முடியும் சர்தார்? என்னாலே என்ன பண்ண முடியும்? அவன் அதிகார வட்டத்துக்குள்ள பாம்பு மாதிரி வளைஞ்சு நிலைஞ்சு போய் நிக்கிறானே. அவ்வளவு பெரிய இடத்துல இருக்கான். அவன் என்ன கொலையா பண்ண முடியும்?